இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரைடு ரிமைண்டர் தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் லாஸ்ட் ரைடு ரிமைண்டர் வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த வாரத்துக்காக உங்களுக்கு வந்திருக்கு. நிறையா ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் முடிய போகுது. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்சிசிஐஎல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 642 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 10th ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருந்தால் அந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு 16/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐஓசிஎல் எஸ்ஆர் கேண்டிடேட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. 200 கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஐடிஐ டிப்ளமோ படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீ ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா சேலரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரியாக இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணியிருக்கோம். அதேமாதிரி 16/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. சிஎல்ஆர்ஐ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 41 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேகன்சி வரும்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா முடியறதுக்கு ரொம்ப நாளில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. அதனால் உடனே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு 10th ஐடிஐ படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 16/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பியில் 1036 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்கோம். இது 12th படிச்சிருந்தா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 12th படிச்சிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டிஎட் பிஎட் எல்லா குவாலிஃபிகேஷனுமே யூஜி பிஜி பிஏ எது படிச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 16/2/2025 உங்களுக்கு க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஐடி திருச்சியில் 30 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 30 வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுக்குமே சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்க நண்பா. அதேமாதிரி டிப்ளமோ டிகிரி பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது 17/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஓஎம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 172 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இன்ஜினியர் படிச்சிருந்தா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 17/2/2025 லாஸ்ட் டேட் முடியறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா 6 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்ஜினியர் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் எலிஜிபிளும், முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் படிச்சிருந்தாங்க இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சேலரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் பிள்ளைங்க 17/2/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பெட்ரோல் பேங்க் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி மென்ஷன் பண்ணல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெனி வேகன்சி. பெட்ரோல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்கும். கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட வேகன்சி இருக்கலாம். ஏன்னா இந்தியா ஃபுல்லுங்கும் போது அதிகமாக தான் வேகன்சி இருக்கும். அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி அடுத்து சிஏ படிச்சிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18/2/2025 உங்களுக்கு க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உடனே அப்ளை பண்ணுங்கள். யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. சிவில் சர்வீஸில் 979 வேகன்சி, இதுக்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சுக்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸில் உங்களுக்கு 150 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 18/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடிபிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48 வேகன்சி, இதுக்கு இன்ஜினியர் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 19/2/2025 லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாவே மேக்ஸிமம் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். இன்ஜினியர் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெல் கம்பெனியில் உங்களுக்கு 167 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் இன்ஜினியர் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக்கு அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. பெல் கம்பெனி அப்ளை பண்ணுறதுக்கு 20/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டிஹெச்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை மருத்துவமனையில் ஒரு 276 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற மாவட்டத்தில் அவங்க பார்த்திங்கன்னா 32 33 வேகன்சி தான் இருக்கும். ஆனால் இந்த காஞ்சிபுரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 276 வேகன்சிக்கு தான். அதனால் உடனே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 8th படிச்சிருக்கலாம். 8th படிச்சிருந்தா எனி டிகிரி வரைக்கும் படிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்எல்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரி தான் கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 20/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சியூ ஜம்முன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருந்து இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 20/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஜாப்ஸ் இருக்குது இல்லைன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸு உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்குறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். நீங்கள் அப்ளை பண்ணாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு படிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். வேறு இந்த மாதிரி லாஸ்ட் ரிமைண்ட் நான் போடுறோமா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் ரிசல்ட்டு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்காகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஜாப்ஸ் என்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, நிறையா மிஸ் பண்ணிடுவீங்க. அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட பெட்டராக ஒரு ஜாப் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.